10ஆம் அதிகாரம் 38வது வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமென். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாத்திரம்னா என்ன சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லலாங்களா? பாத்திரம்னா எதை குறிக்கிறது? கேரக்டர் குறிக்கிறது. பாத்திரம்னா கேரக்டர் குறிக்கிறது. நம்ம மாம்சத்தினால யோசிக்கக்கூடாது, ஆவினால் தேவவாசனத்தை நம்ம வாசிக்கும் போது மாம்சத்தினால நம்ம சிந்திக்கூட, ஆவினால சிந்திக்கப்படணும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை. அப்போ நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் சிலுவை எடுத்து போனது போல நம்மளும் அதன் பிரகாரம் அந்த சிலுவை அந்த மரத்தை போல எடுத்துக்கொண்டு போகணும். இல்லை, அவருடைய அந்த பாத்திரம் அங்கே பயன்படுத்தினார். அந்த பாத்திரத்தை போல நம்முடைய பாத்திரமாக அவருக்கு பயன்படுத்தணும்படி அவர் சொல்கிற காரியம் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரினால தெரிந்து கொண்ட பாத்திரமாக நம்ம காணப்படுகிறோம். இன்னைக்கு எல்லாரோட சாட்சி, இங்கே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சி இருக்கும். ஏன்னா தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இன்னைக்கு ஆண்டவர் சமூகம் நம்ம இருக்கிறோன்னா, சில பேர் ஆராதிக்கலாம், சில பேர் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம், இசைக்கருவிகளை வாசிக்கலாம். ஒரு இசைக்கருவி வாசிக்கிற ஒரு பிரதர் கூட தேவனால் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தான். அந்த பாத்திரம் இந்த கடைசி நாட்களில் தேவனுக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதா? அதுதான் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாத்திரம் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரமா? தேவன் தெரிந்து கொண்ட ரத்தத்தினால் சிந்தப்பட்டு அவர் பாத்திரத்தை தெரிந்து கொண்டு இந்த பாத்திரம் அவருக்காக தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்பற்றி சென்று கொண்டு இருக்கிறதா? அதுதான் நம்ம வேதத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆமென். இந்த பாத்திரத்தை குறித்து நம்ம ராபர்ட்சன் நிறைய பார்ப்போம். அவர் நினைவினால் நம்ம பார்க்கும்போது, ஆனால் இங்கே சொல்ற அழகாக நம்ம பார்க்கும்போது, போஜனபானம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே அந்த பாத்திரத்தை கொடுத்து, எந்த பாத்திரத்தை கொடுத்தார் தெரியுங்களா? தன்னுடைய சரீரத்தமான, தன் எதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தாரோ அவருடைய சரீரத்தை தன் பாத்திரமாக அவர் பயன்படுத்தும்படிக்கு இந்த பாத்திரம் யாருக்காக சிந்தப்படுகிறதா? உங்களுக்காக சிந்தப்படுகிறது. நம்ம சொல்லணும், இந்த பாத்திரம் எனக்காக சிந்தப்படுகிறது, இந்த பாத்திரம் எனக்காக சிந்தப்படுகிறது. அவர் அழகா சொல்றாரு, அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். தன் பிதாவானவர் அந்த பாத்திரத்தை பயன்படுத்தும்படிக்காக தன் பிதாவானவர் குமாரனை தெரிந்து கொண்டார். தன் பிதா தன் மகனாக குமாரனை அந்த பாத்திரம் பயன்படுத்தும்படிக்காக இந்த பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார். இந்த பாத்திரம் நமக்காக பயன்படுத்தும்படிக்காக தன் குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்தார். அவருடைய அந்த பாத்திரத்தை, அந்த கேரக்டர், அந்த பாத்திரத்தை நமக்காக பயன்படுத்தும்படிக்காக. அப்போ இந்த கடைசி நாட்கள் நம்ம எப்படி இருக்கணும்னா, தேவனுக்காக நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, உடைஞ்ச பாத்திரத்துல நம்ம தண்ணி ஊற்றுவோமா? இல்லை உடையாத பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றுவோம்? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, உடைந்த பாத்திரம் போல இருந்தது. ஆனால் தேவன் நம்மளோட சொந்த ரத்தத்தினால சிந்தப்பட்டு இந்த பாத்திரம் அவருக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி உடைக்கப்பட்டு போயிருக்கிற அந்த பாத்திரத்தை அவர் மறுபடியும் உயிர்ப்பித்து அந்த பாத்திரத்தை அழகாக பயன்படுத்த நம்மளை இந்த பாத்திரத்தை பயன்படுத்தும்படிக்காக நமக்கு செய்தார். எப்போ நம்முடைய பாத்திரம் உடைக்கப்பட்டு போனதோ அதிலிருந்து நம்முடைய விடுதலை கொடுத்து அந்த பாத்திரத்தை அவர் பயன்படுத்தும்படிக்காக தெரிந்து கொண்டார். மறுபடியும் அந்த நம்ம எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அந்த பாத்திரம் உடையாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக்கணும். இந்த சரீரத்துல மறுபடியும் எந்த ஒரு பாவத்தின் காரியம் இந்த சரீரத்துக்குள்ள அணுகாதபடிக்கு, ஏன்னா அவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்டு கொடுத்தவர் அவர். இந்த பாத்திரத்தை பயன்படுத்தும்படிக்காக பழைய நம்ம பார்க்கிறோம் ஆபேல் காயனுடைய காரியங்களை. அவருடைய ரத்தம் எங்க சிந்தப்படுவது எங்க எட்டுச்சுங்களா? பரலோக தேவனத்துல எட்டுச்சுங்களா? அப்போ தேவ சமூகத்துல
ஒன்றுமே பாவமில்லாத ரத்தம் சிந்தப்படும் போது அது கணக்கு ஒப்பிக்கப்படுமா? அப்ப தன் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சொந்த ரத்தத்தை சிந்தப்பட்டு நம்மளை பரிசுத்தமாக்கி இந்த பாத்திரத்தை பயன்படுத்தும்படிக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த பாத்திரம் மறுபடியும் உடைக்கப்படாதபடிக்கு, அசுத்தமான காரியங்கள் படாதபடிக்கு இந்த பாத்திரம் எப்படி பயன்படுத்தணுமா? தேவனுக்கு பயன்படுத்தணுமா? அதான் சொல்றாரு, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய பாத்திரமாக இருக்கிறது. இந்த பாத்திரத்தை நம்ம பழைய வாழ்க்கை நம்ம கடந்து போவோம். ரட்சிக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை நினைச்சு பார்க்கலாமே. நினைச்சு பாருங்க, ஒரு விஷயம் ரட்சிக்கப்படாத முன்னாடி நம்மளுடைய கடைசி நடந்த காரியங்கள் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. தேவன் பயன்படுத்தும்படிக்காக இந்த பாத்திரத்தை இந்த கடைசி நாட்கள்ல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரைக்கும் தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறது. கேரக்டர் தேவனால் தெரிந்து கொண்டிருக்கிறது. இதை யாருக்காக நம்ம பயன்படுத்தணுமா? தன் சொந்த ரத்தத்தை சீந்தி நமக்காக மீட்டுக் கொடுத்த இந்த பாத்திரம் அவருக்காக என்ன பண்ணணுமா? பயன்படுத்தணுமா இருக்கணும். வேதத்தில் நம்ம 2 பேரை நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் வந்து சமாரியா ஸ்திரீ. அவர் ஒரு நேரம் மட்டும்தான் ஆண்டவர் சமூகத்தில் காணப்பட்டு அந்த பாத்திரம், அவன் சொல்றாரு, கனரம் ஆழமா இருக்கிறது, எங்கிட்ட இருந்து தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு எப்படி மொண்டு கொள்ள முடியும்? ஆனா மாம்சத்தினால் நம்ம யோசிக்கும் போது அந்த காரியம் வெளிப்படும். ஆனால் ஆவியை நம்ம நினைக்கும் போது அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் நடத்துமா? அந்த சகோதரியை தன் பயன்படுத்தும்படிக்காக சமரியா நாட்டின் ஸ்திரீயை சுற்றி வந்து அந்த ஸ்திரீயை தேவன் தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். இங்க நம்ம பார்க்கிறோம், சவுலா இருந்த பவுலாக மாற்றின தேவன். அவர் எப்படி இருந்தாரா? 13 வருஷத்துல அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை நினைச்சு பாருங்களேன், நம்மளோட வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மளும் சில நேரத்தில் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தாதபடி நம்ம எதிர்த்து பேசியிருப்போம், சர்ச்சுக்கா யார் போகிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எப்படி அந்த பட்ட மனுஷன் ஆகிய பவுலை தேவன் தெரிந்து கொள்ளும் போது அவர் சொல்றாரு, இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. அப்போ தேவன் இந்த பாத்திரத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணுமா? நம்ம எப்படின்னா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு தடவை அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம ஏற்படுத்தும் போது, தயாரிக்கும் போது, இந்த பாத்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்ம பின்னாடி வாழ்க்கையில் எப்படின்னா மறந்து போகணுமா இருக்கணும். 15ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆமென். அப்போ சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனனியாவை பார்த்துட்டு, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக, பாத்திரமல்ல, நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக. எப்படிங்களா? நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக. இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம்னா ஆண்டவரால் தெரிந்து கொண்ட பாத்திரம் கிடையாது. அதுதான் அப்போஸ்தலன் பவுலுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கும் புறஜாதிகளுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார். அப்போ இந்த கடைசி நாட்கள் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டோட ராஜ்யத்துக்காக பயன்படுத்துகிற பாத்திரவான்களாக நம்ம காணப்படணும். அப்போ இந்த பாத்திரத்தை பயன்படுத்த ஆண்டவர் எப்படி நடத்துவாருன்னா,
அப்போஸ்தலரை நீ நினைச்சு பாருங்க, பவுல் அவர் மகிமையான ஊழியம் செய்தார். அவரை போல ஊழியம் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது யாருமே செய்யல. ரொம்ப மகிமையான அநேகரை துன்பப்படுத்தினார். அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறவங்கள, சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறவங்கள ஆனாலும் தேவன் பயன்படுத்தினார். இன்னைக்கு நம்ம மத்தியிலையும் நம்ம அநேக உலக காரியங்களுக்கு முன்னாடி நம்ம ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து ஒரு சாட்சியாக இந்த பாத்திரம் என்னுக்காக பயன்படுத்தக்கூடுமா அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்ம ஒரு ரட்சிக்கப்பட்டோம் அவருடைய சொந்த ரத்தத்தினால. இந்த பாத்திரம் அவருக்காக இன்றைக்கு வரைக்கும் நம்ம நினைச்சு பார்க்கணும், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பாத்திரம் அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதா, அவருடைய ராஜ்யத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதா, அநேக ஜனங்கள் மத்தியில் அவருடைய சுவிசேஷத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதா, அவருடைய நாமத்தை சொல்லுகிற காரியங்களும். இன்னைக்கு சின்ன ஒரு காரியம் நம்ம யாருக்காக ஒரு ஜெபம் பண்ண போனோம்னா ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். எதுனா தெரியுங்களா? அது தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரம், அதுக்கு பலன் கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால தான் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தில் தேவன் விடுதலை கொடுக்கிறார். எதுக்கு தெரியுங்களா? அவருக்காக பயன்படுத்துகிற பாத்திரத்தை நீர் அவருக்காக பயன்படுத்தும் போது தேவன் அந்த பாத்திரத்தை என்ன பண்றாரா? கனப்படுத்துறார். இதுதான் நமக்கு தேவனால் கிடைக்கிற பலன். இந்த பாத்திரம் அவருக்காக சிந்தப்படுகிறதா அப்படின்னு. ஆனால் இந்த பாத்திரத்தை நம்ம எப்படி நம்ம பாதுகாத்து வைத்துக்கொள்ளலாம்? உடைக்கப்படாத கிடைக்க இந்த பாத்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாத்து இந்த கரத்தில் வைத்துக்கொள்ளணும். ஏன்னா அவர் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் போல எப்படி தெரிந்து கொண்டாரோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பாத்திரம் அவருக்காக இந்த கடைசி நாட்கள் அவர் ராஜ்யத்துக்காக சிந்தப்படுகிறதா? அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறா இந்த பாத்திரம்? அதுதான் தியானிக்கிறமா இருக்கணும். ஏன்னா அவர் சொந்த ரத்தத்தினால் நம்ம மீட்டு கொடுத்த தேவன் அவர். ஏன்னா அவர் பாவம் ஒன்றும் செய்யாத தேவன் அவர். காயன் ஆபேல் ரத்தத்துக்கே தேவனுடைய சத்தம் கேட்கப்பட்டதான் சிந்தப்படும் போது இந்த பூமியில தன் குமாரனாகிய தன் குமாரன் ரத்தத்தை இந்த பூமியில சிந்தப்படும் போது நமக்காக இந்த ரத்தத்துக்குள்ளும் தேவன் கணக்கு கேட்பார் பரலோக ராஜ்யத்துக்குள்ள. அதான் சொல்றேன், இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. இந்த அவருக்காக. அப்போ இந்த பாத்திரம் எப்படி நம்ம பயன்படுத்தணுமோ தேவனுக்குரிய பாத்திரமாக நம்ம பயன்படுத்தணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆமென். 20வது வசனம் நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய வீட்டில் ஒரு பொன்னும் வெள்ளியும் பாத்திரமும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமாக இருக்கிறது. ஒரு வீட்டில் நீங்கள் பாருங்க, தங்கத்தினால செய்யப்பட்ட பாத்திரம், வெள்ளினால செய்யப்பட்ட பாத்திரம், மண்ணினால செய்யப்பட்ட பாத்திரம், மரத்தினால செய்யப்பட்ட பாத்திரம். இதில் எது நிறைய உபயோகப்படும்? மண்ணினால தான். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் தான். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மனுஷனா இப்படி இருந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆனால் ஆண்டவர் அவன் எங்கிருந்து எடுத்து பயன்படுத்துறாரா? மண்ணிலிருந்து அவன் எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அதாங்க நம்ம பார்க்கிறோம். தங்கத்தினால அல்ல அந்த பாத்திரம். சில தங்கத்தினால இப்போ பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவாங்க, திருங்க வெள்ளினால. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரமும் கல்லுமான பாத்திரத்தினால இதெல்லாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நினைக்கலாம் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம். ஐயோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்களே, ஆண்டவருக்காக ஓடுறாங்களே, ஆண்டவர் ஊழியம் செய்கிறாங்களே, ஆனாலும் ஏன் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ போராட்டங்கள்? ஆனால் ஆண்டவர் அந்த பாத்திரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பாத்திரம் வருகிற நாட்கள் எப்படி இருக்குமா? மகிமையாக கனத்துக்குரிய பாத்திரமாக. ஆரம்பத்தில் கனவீனமாக தான் காணப்படுவோம் அந்த பாத்திரம் பயன்படுத்த. ஆனால் கடந்த நாட்கள் கடந்து போக போக அந்த பாத்திரம் எப்படிமா கனமாக இருக்கிற பாத்திரமாக அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போது அந்த பாத்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது 21வது வசனத்தில் ஆகையால்
ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். அப்போ வேற காரியங்களெல்லாம் அந்த பாத்திரம் தேவனுக்காக பயன்படுத்தாத உலக காரியங்களை விட்டுட்டு அந்த காரியங்களெல்லாம் விட்டுட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் அந்த பாத்திரம் சுத்தமாக்கப்பட்டதும் உடைந்து போயிருக்கிற பாத்திரத்தை மறுபடியும் அவர் பயன்படுத்த அதை மறுபடியும் கிளீன் செய்து அதை முடித்து அந்த பாத்திரத்தை பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் அந்த அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் அங்குதான் வாசம் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் கேட்க வரோம்னா அவர் கனத்துக்குரிய பாத்திரமாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எதனால தெரியுங்களா? இந்த பாத்திரம் அவருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதான் சொல்றாரு, பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும். இப்போ உலக மனிதர்களால இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிறோம், நம்ம சரியாக வேலை செய்யணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க வேண்டாம், இவங்க என்ன பண்ணோம், நம்ம எடுத்துடலாம். அதே போல அந்த கடைசி நாட்களில் இந்த பாத்திரத்தை, ஏன்னா அவரோட சொந்த ரத்தத்தினால் நம்ம மீட்ட கொடுத்திருக்கிற தேவன் அவர். இந்த பாத்திரம் அவருக்காக நம்ம வழி நடத்தணும், அவருக்காக பயன்படுத்தணும். அதை சொல்றது எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கும். எந்த நீங்க கை வச்ச ஒருத்தர் மேல் ஜெபம் பண்ணா சுகம் உண்டாகும். கடைசி நாட்கள் தான் இருக்கும். சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க இந்த கடைசி நாட்களில். ஏன்னா தேவன் அப்படி வல்லமையாக பயன்படுத்த போகிறார். ஆனா இந்த பாத்திரம் அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதா, அவருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா, அதுதான் நம்ம செய்யணும். அவருக்குரிய அந்த எஜமானுக்கு உபயோகமாக இருக்கணும் அந்த பாத்திரம். நம்ம சில வீட்டில் எல்லாரும் நம்ம நினைச்சு பார்ப்போம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு வீட்டில் நினைச்சிருப்பாங்க, இது என்னுடைய பிளேட்டா இருக்கும், இது என்னுடைய கிளாஸ். சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ அதில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே போலதான் ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொண்ட மகனை தன் பாத்திரமாக, இந்த பாத்திரம் அவருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரா நாம் பார்க்கணும். அப்போ அந்த எஜமானுக்கு நம்ம உபயோகமாக இருக்கும்போது அந்த பாத்திரத்தை இந்த கேரக்டர் அவருக்காக பயன்படுத்தும் போது இந்த பூமியில எப்படி அவர் சாட்சியாக நினைக்கிறோம், கனத்துக்குரிய பாத்திரமாக அவர் சாட்சியாக பயன்படுத்துறார். அப்போ நம்ம இந்த பாத்திரம் எப்படி பயன்படுத்துறோம்னா கனத்துக்குரிய பாத்திரமாக. மறுபடியும் மத்தேயு 24வது வசனத்துக்கு வரலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆமென். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப எந்த நாட்கள் குறைக்கப்படும்? மேல 21வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிப்பதுமான மிகுந்த உபத்திரமும் அப்பொழுது உண்டாயிருக்கும். இந்த உலகத்துல கடைசி நாட்கள் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போனா கொரோனா நாட்கள் நம்முடைய ஜெபம் தான் நம்மளை நடத்தினது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் தான் அந்த நாட்கள் குறைக்கப்பட்டது. எந்த ஒரு மெடிசனால குறைக்கப்படலை, எல்லாருடைய ஜெபம் தான். அந்த ஜெபம் செய்தாங்க இல்லைங்களா, அது தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரம். அந்த பாத்திரம் அன்னைக்கு ஜெபம் செஞ்சிச்சு, தேவனால் கனப்படுத்தினார். நம்ம நினைச்சு பார்க்குற ஒரு மெடிசன் தான் அன்னைக்கு அந்த கொரோனாவே வெளியேற்றுது. அப்படி எல்லாருடைய ஜெபம் அதுதான் இங்கே நம்ம பார்க்க. கடைசி நாட்கள் அப்படித்தான் இருக்கும். வருகிற நாட்கள் நம்ம பிள்ளைகளும் சரி, நம்மளை பாதுகாத்து வைத்துக்கணும், நம்ம குடும்பத்தையும் சரி பாதுகாப்புனா தேவனுக்கு அந்த பாத்திரம் பயன்படுத்துகிறவர்களாக காணப்படும். ஏன்னா அந்நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனும் தப்பி போக முடியாது.
யாருனால தெரியுங்களா தப்பி போக முடியும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாட்டம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக தான் அந்த பாத்திரம் பயன்படுத்தி நம்ம தப்பிக்கொள்ள முடியும். கொரோனா நாட்கள் அதுதான். ஏன்னா நிறைய விஷயம் பார்க்கும்போது எனக்கு அந்த டைமில் வரும்போது, ஆனால் எனக்கு கொரோனா வரல, பட் ஆனால் எனக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆகும்போது எனக்கு சொல்லுறது ஒரு விஷயம் தான், இல்லை அந்த கொரோனா தான் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி ஜெபம் செஞ்சாங்க இன்றைக்கி வரைக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு வேக்சினும் நான் போடல, ஒரு வேக்சின் கூட நான் போடல அன்றைக்கி இது வரைக்கும். ஏன்னா ஆண்டோட கிருபை தான். அன்றைக்கி ஜெபம் அன்றைக்கி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அன்றைக்கி 21 நாள் கான்ஃபரன்ஸ் ப்ரோக்ராமில் ப்ரேயர். அன்றைக்கி நான் தான் உபவாச ஜெபம் நடத்துகிறேன். 7 நாளில் அந்த 8வது நாள் நான் தான் நடத்துகிறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன். ஆனால் அன்றைக்கி ஜெபம் செய்து தான் ஆண்டவர் ஒரு சேதமின்றி நடத்தினார். அதே போல் நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம வரும்போது தேவனுக்கு இந்த பாத்திரம் பயன்படுத்தும் போது அதிலிருந்து நம்ம தப்பித்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். நம்ம ஜெபம் கேட்கப்படும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம், தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் நிமித்தம் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம், இன்னும் 5 நிமிஷம் தான். லூக்கா 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இதுல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படார். இதுல என்ன பொருள் நீங்க சொல்லி பார்க்கணும்? ஒருத்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர், இன்னொரு தெரியாதவர். அப்போ இந்த பாத்திரம் யாருக்கு தெரியாததான்? ஆண்டவருக்கு தெரியாததான். இப்போ இந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற, ஒரே படுக்கையில என்ன சொல்லுங்க பாக்க, ஒரே படுக்கையில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், சகோதரன் சகோதரி இருக்கலாம், தங்கச்சி அண்ணா இருக்கலாம், கணவன் மனைவி இருக்கலாம். இவங்க 2 பேர்ல யார் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, யார் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப என்ன பண்ண, தன் குடும்பத்தையும் சரி தன் சகோதரியும் சரி ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளும். ஏன்னா இந்த பாத்திரம் அவருக்காக சிந்தப்பட்டது. கடைசி நாட்கள் வரும்போது அதான் சொல்ற, படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்ற ஒருவன் கைவிடப்படுவான். அப்போ ஒரே படுக்கையில் யார் படுத்திருப்பாங்க? தாய் பிள்ளை இருக்கும். இப்போ நானே என் மகன் படுத்திருக்கிறோம். 2 பேர் யார் ஆயத்தப்பட்டு இருப்போம்? இந்த பாத்திரம் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் 2 பேர் யார் யார் இருக்கும்? அப்போ 2 பாத்திரமும் தேவனுக்கு பயன்படுத்துகிறவராக இருக்கும். அப்போ இந்த கடைசி நாட்களில் தன் குடும்பமாக இருந்தாலும் சரி, தன் குடும்பம் பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படும். அவர் வருகையும் போது தன் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவர் கைவிடனா வேதத்தை சொல்லுகிற இந்த ராத்திரி ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்ற ஒருவன் கைவிடப்படுவான். அப்ப நம்ம எப்படி இருக்குமா? ஜாக்கிரதையோடு இருக்கணும். இந்த பாத்திரம் அவருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா அப்படின்னு அதான் சொல்றாரு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களும். இந்த கடைசி நாட்களில் தேவனால் தெரிந்து கொண்ட இந்த பாத்திரத்தை தேவன் பயன்படுத்தும்படிக்காக. அப்போ இதனால பலன் என்ன கிடைக்கும்? அவர் தெரிந்து கொள்ள நமக்கு என்ன பலன்? அப்போ நம்ம இந்த ஓட்டத்தை, இந்த பாத்திரத்தை, இந்த கேரக்டர் அவருக்காக நம்ம பயன்படுத்தும் போது சரி. இப்போ வாலிப பசங்க நம்மலாம் பார்க்கலாம், நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவரை போல மாற்றணும், அவங்க போல இருக்கணும், அவங்க போல இருக்கணும், இவங்க போல இருக்கணும் அப்படின்வாங்க. ஆனால் அது அங்கே வாழ்க்கை போச்சு. ஆனால் இப்போ ஆண்டவர் ராஜ்யத்துக்காக, ஆண்டவர் அவருக்காக தெரிந்து கொள்ளும்போது இந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னு அந்த பூமியில் சாட்சி உள்ளதாக காணப்படும். அவருக்காக பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கிறது. கடைசியாக மத்தேயு 24. அதனால நமக்கு என்ன பலன் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படுமா? இப்போ வானத்தில் ஒரு அடையாளம் காணப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? உடம்புல சிலுக்கும்.
உணரும்போது அவருடைய அந்த வானத்தில் அவர் அடையாளம் நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஒரு ஒரு மேஜிக் ஷோ நம்ம எப்படி நம்ம கவனிக்கணும். இப்போ வானத்திலே ஒரு அடையாளம் நம்ம பார்க்கும்போது அவருடைய வருகை அப்படி இருக்குமா? என்ன சொல்றாரா? அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். எதுக்காக புலம்புவாங்க? அவங்க தேவனுக்காக பயன்படுத்தாத போன பாத்திரம், தேவனை அறியாத போன பாத்திரமாக. அதான் சொல்றது, அவர் வருகிறது எப்படி வல்லமையோடு மகிமையோடு காணப்படும். வானத்தில் நின்று ஒரு கூட்டமே நிற்கும் போது, வானத்தில் நிற்கும் போது எப்படி இருக்கும் நீங்கள் நினைச்சு பாருங்க. அந்த வானத்தை பார்க்கும்போது அவருடைய வருகை அப்படியேற்பட்டதாக இருக்குமா? 31வது வசனம், சாரி 31 வாசனம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தனது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆமென். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம், பயங்கரமான ஒரு எக்கால சத்தம் கேட்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய வருகை குறிக்கும். அதான் சொல்றாரு, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். எங்க அனுப்புவாருங்க? எங்க அனுப்புவாருங்க? எங்க அனுப்புவாருங்களா? பூமிக்கு அனுப்புவாருங்களா? எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் இப்போ வாசிக்க அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, அவரால் எனக்கு எத்தனை பேர் ஆண்டவர் வருகை வரும்போது எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம காணப்படும். இப்போ அவர் வானத்தில் இறங்கிட்டாருன்னு வச்சுங்க. இப்போ 12:20 டைம் 11:20 11:30 மணிக்கு எக்காலம் தொனிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் நிற்கிறாரு, அவரோட தூதர்களை அனுப்புகிறாரு. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா எத்தனை பேர் நம்ம சமூகத்தில் அவர் நிற்க முடியும்? என்ன சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவருடைய வருகை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. தெரிந்து கொண்டார், அவருடைய ராஜ்யத்துக்காக இந்த பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உபாசிங்க. வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆமென். அவங்களோட தூதர்கள் அனுப்பினவுன்னு வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். 4 பக்கத்தில் இருக்கும். இந்த சைடு சொன்னாங்க, இந்த சைடு தெரிந்து கொண்டாங்க, இந்த சைடு தெரிந்து கொண்டாங்க, பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தூதர்களை அனுப்பி அப்போ அவங்க எப்படி ஏற்பட்டவங்க அவர் செலக்ட் பண்ணுவார். அவங்க தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியாது, ஒரே வார்த்தை தான், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மாற்றம் தான். அப்போ இந்த பாத்திரம் அவருக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அநேக காரியங்கள் நம்ம போயிருக்கலாம், அநேக பாவத்தினால எழுந்திருக்கலாம், உடைந்து போயிருக்கோம் ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டாலும் இந்த பாத்திரம் எப்படி இருக்கணும், உடைக்காதபடி நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். உலக ஆசைகள், இன்பங்கள் எல்லாம் வரும். எது தெரியுங்களா? எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோபு குறித்து நம்ம பார்த்தோம். யோபு பர்மிஷன் எங்கே கேட்டாருன்னா ஆண்டவர் சந்நிதியில் போய் கேட்டாங்க சாத்தான். அதே போல தான் இந்த பாத்திரம் எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு நம்ம வந்து நிற்பான். ஆனாலும் கனவீனமாக படும்போதும் தேவன் அதை கனமாக படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதான் சொல்றாரு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் 4 முழுக்கிலிருந்து சேர்க்கிறார்களா இருப்பார். அப்போ அவர் வருகை வரும்போது வானத்தில் நிற்கும் போது அவருடைய தூதர்கள் அனுப்பப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பாத்திரம் அவருக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதான் நம்ம வாசித்தோம். முதல் வசனத்துல மத்தேயுல முதலாவது நம்ம வாசிக்கும்போது 19 தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, என்னை பின்பற்றாதவன் நான் தெரிந்து கொள்ளப்படாதவனாக காணப்படுவான் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த உலகத்துல நம்ம அவருக்காக பயன்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படணும். அவருடைய சொந்த ரத்தத்தினால் நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்க ஒன்றும் இல்லை. நீங்கள் பழைய வாழ்க்கை நீங்கள் நினைச்சு பாருங்க.
இப்போ ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துன்னு இந்த கேரக்டர் எப்படி இருக்குது, பழைய முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கை நம்ம எப்படி இருந்தோம். அப்போ இது யாருக்காக பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணாரோ அவருக்காக. அப்போ இந்த மனுஷனை என்ன அவருக்காக மட்டும்தான் நான் பயன்படுத்தணும். உலக ஆசைகளுக்கு, உலக ஆஸ்திகளுக்கு, உலக சொத்துகளுக்காக அல்ல. ஏன்னா நம்ம இந்த கூடாரமாக இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை, போராட்டம் இருக்குது. நித்திய வீடு நமக்காக பரலோகத்துல அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். எதுக்காகனா நான் மறுபடியும் வருவேன், உங்களை அழைத்து கொண்டு போவேன். அந்த மறுபடியும் அந்த ரெண்டு அந்த கேப்ல இருக்கிற வரைக்கும் நம்ம அவருக்காக வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் அவர் நித்திய வீடுக்காக நம்ம ஆயத்தப்படணும். அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்னா அப்போ ஜீவ புஸ்தகத்துல பரலோக ராஜ்யத்துல நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்குன்னா அந்த வீடு நமக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு இந்த பாத்திரம் உபயோகமா இருக்கிறதா, அதுதான் நம்ம கடைசி நாட்களை நம்ம கடந்து பார்க்கணும். ஏன்னா தேவனுக்கு நம்ம பார்க்கிறோம் உடைந்த பாத்திரமாக நம்ம காணப்பட்டோம், உபயோகப்படாத. ஐயோ ஆண்டவர் சமூகம் யாருமே என்ன பயன்படுத்தலையே, யாருமே என்ன உபயோகிக்கல. ஆனா தேவன் பயன்படுத்த ஆரம்பித்தார்னா வல்லமையோடு அவர் ஆரம்பிக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கும்போது கூயவன் கையில் உள்ள களிமண் போல இருந்த நம்ம வாழ்க்கை அவர் கையில போனோன்னு எப்படி ஆச்சான், பொருளா மாறிச்சான். அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. எப்படி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. வெறும் களிமண்ணான நம்மளை எப்படி உண்டாக்குறாரு, களிமண்ணை போல உண்டாக்குனாரா. உண்டாக்கிட்டு தன் ஜீவனை கொடுத்து சுவாசத்தினால் அவர் நடத்தினார். அப்போ அந்த பாத்திரத்தை அதே போல தான் அந்த பாத்திரம் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கணுமா, அவருடைய ராஜ்யத்துக்காக இருக்கணுமா. ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு. அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு இருக்கும்போது அநேக உபத்திரங்கள், போராட்டங்கள் வந்தது. அதே போல தான் ஆண்டவர் ராஜ்யத்துக்காக இந்த பாத்திரம் பயன்படுத்த போகும்போது அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் நம்ம மத்தியில் வரணும். கடைசி அந்த 10:38 மொத்த வாசனை. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா சொல்லமா. வெறுமையான பாத்திரம் பாருங்க, சொல்லி பாருங்க. வெறுமையான பாத்திரம் Baby
நம்மளை அவருக்கு பயன்படுத்துகிற பாத்திரமாக நம்ம பயனற்றவர்களாக நம்ம காணப்படலாம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.